Let's speak English. செய் அல்லது செத்து மடி. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் எடுத்து செய்யும் போது அதில் எத்தனை துன்பங்கள், துயரங்கள். அச்சம் தவிர்ப்போம், ஆங்கிலம் பேசுவோம். வணக்கம் நேயர்களே. குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு. This is something tremendous that we see in the history of India. இது ஒரு மிக பெரிய ஒரு சம்பவமாக இந்திய வரலாற்றில் நாம் காண்கிறோம். நமது மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்தினார்கள். We do remember the great Mahatma Gandhi ji, who was the one who led this movement in which the Britishers were asked to quit the country. இந்த போராட்டத்தின் மூலமாக, Quit India Movement என்ற போராட்டத்தின் மூலமாக ஆங்கிலேயர்கள் நமது நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று போராடினார்கள். This was a great experience and terrifying as well. இது ஒரு மிக பெரிய ஒரு முயற்சியாக காணப்படுகிறது. அதே நேரம் மிக கொடுமையாகவும் இருந்தது. நாம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி அறிந்திருக்கிறோம். We have heard of Jallian Wala-Bagh murder in which several Indians, innocent Indians who were fighting for the freedom of the country were shot down dead. தங்களுடைய உரிமைக்காக போராடிய நமது இந்திய பெரியோர்கள் உரிமை கோரி கேட்டதன் ஒரே காரணத்திற்காக அந்த இடத்தில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த நாளை நாம் நினைவில் கொண்டுள்ளோம். We do remember so painful day that our own kin and kith were shot dead in this issue. Likewise, it was terrifying to keep the Britishers continue ruling the country. நம்முடைய நாட்டை பிரித்தானிய அரசு தொடர்ந்து ஆட்சி செய்வது மிகவும் ஒரு மோசமான விளைவுக்கு நாட்டை எடுத்து செல்லும் என்பதை உணர்ந்த மகாத்மா காந்தி அடிகள், அவரோடு சேர்ந்த அந்த போராட்ட வீரர்கள் இந்த இயக்கத்தை, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வழி நடத்தினார்கள். The Quit India movement was started in Mumbai in 1942 and particularly on August 8th. This is remembered with great memory. மிகவும் சிறப்பான ஒரு நாளாக, இன்னும் குறிப்பாக